Hi friends, welcome to Prabhas Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா chicken 65 தான் செஞ்சிருக்கிறேன். அது எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1/2 kg chicken வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்ல கலர் கொடுக்குன்றதுனால இதை ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தனியா தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். எலுமிச்சம்பழம் வந்து 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். 1/2 kgக்கு வந்து 1/2 லெமன் வந்து கரெக்டாக இருக்கும். புளிப்பு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹையாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. ரொம்ப மீடியமாக கரெக்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது லாஸ்ட்டாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது பனஞ்சு விட்டுக்கலாம். அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் இறங்குறதுக்கு நல்லா இறங்கி ஊறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணால் சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதுக்குன்னு 65க்குன்னு மசாலாலாம் இருக்கும் இல்லைங்களா, மாவு அது மாதிரிலாம் ஆட் பண்ணலை, கடல மாவு ஆட் பண்ணல, வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சே போட்டிருக்கிறேன். ரொம்பவே ஈஸியான ரெசிபி, சீக்கிரம் சட்டுன்னு ரெசிபி ரெடி பண்ணிடலாம். இந்த பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கார்ன்ஃப்ளவர் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1.5 ஸ்பூன் வந்து 1/2 kgக்கு வந்து 1.5 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பிணைஞ்சு விட்டுட்டு மினிமம் வந்து 1 hour வச்சிங்கன்னா நல்ல ஜூஸியான சிக்கன் 65 வந்து கிடைக்கும். நீங்கள் 1/2 hour போதுனாலும் பரவாயில்லை. ஆயில் ஒரு பேனில் ஆயில் விட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த சிக்கனோட நல்லா கிறிஸ்பியாக சாப்பிடும்போது நல்லா சூப்பராகவே இருக்கும். இது கூட நம்ம அந்த வறுத்த கறிவேப்பிலையும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம சிக்கன் சாம்பார் சாதம், ரசம் சாதம் எந்த நீங்கள் எது சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சின்ன பசங்க பார்த்திங்கன்னா வெறுமனேவே சாப்பிட்ருவாங்க. ரொம்பவே எல்லாருக்குமே பிடிச்ச டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா சிக்கன் 65. இது ரொம்ப அழகாக நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணதுனால நல்ல கலர் கொடுக்குது. நீங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிங்கன்னா அது இன்னும் நல்லா உங்களுக்கு கலர் கொடுக்கும். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெரி சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே நாக்கில் எச்ச ஊறுது, அந்த அளவுக்கு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சண்டே ஸ்பெஷலாக நான் ரெடி பண்ணது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். இது சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இது நல்லா வறுத்து வச்ச முந்திரி, சிக்கனு, அந்த ஃப்ரை பண்ண கறிவேப்பிலை, ஆனியனு, லெமன்லாம் நல்லா புழிஞ்சிட்டு நம்ம சிக்கன் மேலே புழிஞ்சிட்டு நல்லா எடுத்து சாப்பிடும்போது புளிப்பாக கிறிஸ்பியாக டேஸ்டியாக ரொம்ப ஜூஸ். சிக்கன் வந்து மேக்னேட் பண்ணுறது ஒரு 1/2 hour வேலை தான் இது. அது நல்லா 1/2 hourக்கு பதிலாக 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நம்ம சிக்கனை நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துட்டாவே சூப்பராகவே ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.